அன்பார்ந்த இறைமக்களை, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்த பெரிய வரப்பிரசாதம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஒரு இறை செய்தியை உங்களுக்கு 3 நிமிஷமோ 4 நிமிஷமோ 5 நிமிஷமோ தந்து உங்களை தேற்றுகிறார், உங்களை திடப்படுத்துகிறார். உங்களுக்கு என்ன தேவைங்கிறதை அவர் உணர்ந்து தருகிறார் இல்லையா? உங்களுக்கு அதில் ஒரு வார்த்தை இருக்கும், அவர் உங்களை அதை தெளிவுபடுத்துவார். அந்த தெளிவுக்குத்தான் இந்த இறைவார்த்தை. இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தெரிகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் கொலைசேருக்கு எழுதிய திருமுகம், அதிகாரம் 1, இறை வார்த்தை 8-10 முடிய. தூய ஆவி உங்களுக்கு அருளிய அன்பை குறித்து அவர்தாம் எங்களிடம் எடுத்துரைத்தார். எனவே நாங்கள் இச்செய்தியை கேள்விப்பட்ட நாள் முதல் உங்களுக்காக தவறாமல் இறைவனிடம் வேண்டி இவ்வாறு அவரிடம் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் முழு ஞானத்தையும் ஆவிக்குரிய அறிவுத்திறனையும் பெற்று கடவுளின் திருவுளத்தை அறிய அறிவை நிறைவாக அடைய வேண்டும். நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பயன் தரும் நற்செயல்கள் அனைத்தும் செய்து கடவுளை பற்றிய அறிவில் வளர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், அவருக்கு நாம் இருக்கும்போது தூய ஆவி தர்ற கொடைகளுக்கு உங்களுக்கு தர்ற கொடைகள், அதாவது நம்ம இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்தோம், இப்போ எப்படி இருக்கும், தூய ஆவி நம்ம அவருடைய வல்லமையால் நம்மளை நிரப்புறார். அப்படிங்கிறனால அந்த தூய ஆவியை நாம் தக்க வைத்து கொள்வதற்காக அதனுள்ள நற்செயல்களும் நாம் கடவுளோடு இணைந்து நடக்கிறோம் என்று ஒவ்வொரு காரியங்களையும் அதில் நிறைவாக பயன்படுத்துவதற்காக உங்களுக்காக ஜெபிக்கின்றோம் என்று பவுல் சொல்கிறார். அதுபோல் நாங்களுமே உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இறை செய்தியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? ஜெபிக்கிறோம். சில பேர் சிறைப்பட்டிருப்பார்கள், சில பேர் வீட்டிலேயே சிறைப்பட்டிருப்பார்கள், சில பேர் வெளியே சிறைப்பட்டிருப்பார்கள், வேலையே இல்லாமல் துன்புற்று இருப்பார்கள். அது எல்லாமே நமக்கு மாயை மாதிரி தான். ஒரு நொடிக்குள் அனைத்தையும் அவர் மாற்றி விடுவார். ஏனென்றால் தூய ஆவியின் வல்லமையால் ஒரு நொடிக்குள் அனைத்து கட்டுகளும் தகர்க்கப்படும். உரிய காலத்தில் அனைத்தையுமே அவர் செய்து தருவார். அன்று பேதுருவை சிறைச்சாலிருந்து வெளியில் எடுத்தது போல் நம்மளையும் ஒவ்வொரு காரியத்திலிருந்து வெளியில் எடுப்பார். என்னென்ன காரியம் நாம் நினைத்திருக்குமோ, ஒவ்வொருவர் உள்ளத்திலும் ஒவ்வொரு காரியங்கள் இருக்கும். என்னென்ன நாம் நினைக்கிறோமோ அதை அனைத்தையும் அவரே வந்து முன்னின்று செய்வார். அவருடைய தூதர்கள் வருவார்கள். தூதர்கள் வந்து நமக்கு ஒவ்வொரு காரியங்களும் நிறைவுபடுத்துவார்கள். அப்படி நிறைவுபடுத்தும் போது எல்லாமே நிறைவாக நமக்கு அமையும். அந்த இறை சித்தம் தான் நமக்கு வேண்டும். அப்போ தூய ஆவின் வல்லமை கொண்டு நாம் நடப்போம், தூய ஆவின் செயல்படி நடப்போம், தூய ஆவின் தூண்டுதலால் ஒவ்வொரு காரியங்களும் நாம் செய்வோம். அப்படி செய்யும்போது எல்லாமே நிறைவு என்று கிடைக்கும் நமக்கு. அந்த நிறைவை கேட்போமா? எல்லாம் உள்ள இறைவா, தூய ஆவி எங்களுக்கு தந்து அதன்படி நீர் எங்களை வழிநடத்துகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறப்பா. உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதையும் எங்களோடு எப்பொழுதும் தங்கியிருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆனாலும் மாய உலகத்தில் வாழ்கிறோம். சிறு சிறு குற்றங்கள் புரிந்து விடுகிறோம் எங்களை அறியாமலே. அந்த அறியாமல் செய்கின்ற குற்றங்கள் அனைத்தையும் அப்புறப்படுத்தி எங்களை முழுமையாக நீர் சுத்தப்படுத்தி எங்களை நிறைவாக நீர் ஆசீர்வதிக்க போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறப்பா. உம்முடைய ஆசீர் எங்களோடு தங்கியிருக்க வேண்டும். உம்முடைய கிருபை எங்களை எப்பொழுதும் வழிநடத்த வேண்டும். எந்நிலையிலும் மாறாத வரப்பிரசாதத்தை நீர் தந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.